அண்ணன் ஆரனும் தங்கை மித்ராவும் மாய புத்தகக் கடை. வணக்கம் குட்டீஸ். இன்றைக்கு நாம பார்க்க போற கதை ஒரு பாசமான அண்ணன், ஒரு சின்ன குட்டி தங்கை, அவங்களோட வாழ்க்கைய மாற்றிய ஒரு மாய புத்தக கடையை பற்றியது. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு அழகான நகரத்தில் ஆரன் என்ற ஒரு சுறுசுறுப்பான சிறுவன் அவனுடைய குட்டி தங்கை மித்ராவுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான். ஹாய் மித்ரா, பள்ளி இன்றைக்கு நல்லா இருந்ததா? ஆமா அண்ணா, ஆனா எனக்கு இப்ப ரொம்ப பசியா இருக்கு. ஆரன் புத்தகங்களை விரும்புவான். மித்ரா என்றால் அவள் முழுக்க பாசம்தான். ஒரு நாள் மாலை வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அவர்களுக்கு தெரியாத ஒரு தெருவில் ஒரு பெரிய கடை திடீர்னு தோன்றியது. அண்ணா, இந்த கடை முன்னாடி இருந்துகா? இல்லையே, ஆனா ரொம்ப அழகா இருக்கு. மாய புத்தகப்படை. இருவரும் கடைக்குள் போன உடனே அங்கே இருந்த புத்தகங்கள் அனைத்தும் வித்தியாசமான ஒளியோட மின்னியது. அந்த இடமே ஒரு மாய உலகம் போல இருந்தது. அண்ணா, புத்தகங்கள் சுவாசம் எடுக்கிற மாதிரி இருக்கு. உண்மையான அன்பு இருந்தா இந்த உலகமே அழகாகும். அண்ணா, இந்த புத்தகம் பேசுனு. பயப்படாத என் செல்ல தங்கமே, நல்ல மனசு உள்ளவங்களுக்கு இந்த மாயம் தீங்கு செய்யாது. திடீரென்று ஒரு ஒளி சுழன்றது. அவர்கள் அன்பின் உலகத்துக்கு போனார்கள். அந்த மாய புத்தகத்திலிருந்து பறக்கும் விரிப்பு ஒன்று வந்தது. Wow! Look at all the colors! It's so beautiful! இங்க எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க. அங்கே யாருக்கு பிரச்சனை வந்தாலும் உடனே உதவி வந்தது. Mitra, this is a nice place. I am happy you love it here. It's so kind of you to help me walk! It's no. அன்பு இருந்தா பயம் இருக்காது. அந்த புத்தகத்தின் மகிமையால் இருவரும் அடுத்த உலகமான பொறுமையின் உலகத்திற்கு சென்றார்கள். இந்த உலகத்தில் வாழும்போது பொறுமை இருந்தா கோபம் ஓடி போகும். நான் இனிமேல் யாரிடமும் எதுக்காகவும் அடம்பிடிக்க மாட்டேன். இப்பொழுது பொறுமையும் உலகத்திலிருந்து பகிரும் உலகத்திற்கு சென்றனர். இந்த உலகத்தில் எல்லாரும் எல்லாவற்றையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வார்கள். பகிர்ந்தா சந்தோஷம் அதிகம் தங்கச்சி. ஆமா அண்ணா. அங்கிருந்து இன்னொரு உலகத்திற்கு சென்றார்கள். அந்த உலகம்தான் சுயநலம் பிடித்த உலகம். யாரும் யாரையும் கவனிக்கலே அண்ணா. இந்த உலகில் சுயநலம் மனிதனை தனிமையாக்கும். அவர்கள் மீண்டும் வீட்டுக்கு வந்தார்கள். அந்த நாளிலிருந்து ஆரனும் மித்ராவும் அன்போட பொறுமையோட பகிர்ந்து வாழ ஆரம்பித்தார்கள். குட்டீஸ், நல்ல மனசு இருந்தா நம்ம வாழ்க்கையே ஒரு மாய உலகம்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோட பகிருங்க, மற்றும் இன்னும் அழகான கதைகளுக்காக